தனியார் பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பதாக கூறப்படுவதை பொய்யாக்கும் வகையில் சென்னையைச் சேர்ந்த அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்காக கூட்டம் அலைமோதி வருகிறது. காரணம் என்ன? செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான கூட்டம் தனியார் பள்ளிகளில் அலைமோதுவதை எங்கு சென்றாலும் காண இயலும். ஆனால் அதற்கு நிகராக சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியிலும் மாணவர் கூட்டம் காணப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கடந்த 1962ஆம் ஆண்டு காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. பெரும்பாலும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95% மேலாகவே தேர்ச்சி சதவிகிதம் பெறுவதாக கூறுகின்றனர் பள்ளி நிர்வாகம். தனியார் பள்ளியை மிஞ்சும் அளவிலும் படிப்பை மாணவர்களுக்கு இயல்பாக எடுத்துச் செல்லும் வகையிலான பயிற்சியுமே மாணவர்கள் சேர்க்கைக்கு முந்திக் கொள்வதற்கு காரணமாக கூறுகிறார்கள் பெற்றோர்கள். 6th இங்கே சேர்க்கலாமே, ரொம்ப இங்கே பார்த்தா ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. சேர்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்கூலுக்கு நல்ல பேர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி பாப்பாட்ட சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்க்காதப்ப 2 ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல டாடிட்டேன்னு சொல்லி கொண்டாந்து சேர்த்து விட்டேன். சேர்த்த நாளிலிருந்து நான் உள்ளே வந்து பார்த்த உடனே இது ஒரு காலேஜ் ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஸ்கூலே நான் பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சேன். படிக்க வைக்கிறப்போ தான் அது ஒரு சின்ன பில்டிங்குள்ளே இருந்தது. ஸ்கூலே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சிறிது காலம் பள்ளி விடுமுறையில் இருந்தாலும் அதை ஈடு செய்யும் வகையில் சிறப்பு வகுப்புகள் வைக்கப்பட்டதாகவும், எந்த சிரமமும் இன்றி எந்த நேரமும் அனைத்து சந்தேகத்திற்கும் விளக்கும் ஆசிரியர்களே தாங்கள் இந்த மதிப்பெண் பெற்றதற்கு காரணம் என கூறும் மாணவர்கள் அதனாலே தொடர்ந்து அரசு பள்ளியில் பயில விருப்பம் தெரிவிக்கின்றனர். நான் 8th இங்க படிக்கிறேன். இங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கோச்சிங் கொடுக்குறாங்க. இங்கே படிக்கிறது மட்டும் இல்லாமல் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நிறைய சொல்லித்தராங்க. கிளாஸ் நம்ம ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இவ்வளோ மார்க்ஸ் எடு, இதுக்காக மார்க்ஸ்க்காக படிக்க வைக்கல, நம்ம நாலேஜ்க்காக தான் இங்கே படிக்க வச்சாங்க. அதனால தான் மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலாக தான் எங்கள் ஸ்கூல் எப்பயுமே இருந்திருக்கு. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ மார்க்ஸ்லாம் நாங்கள் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அதை சீக்கிரமாக ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக பழகி அவங்க எங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணாங்க. எத்தனை வாட்டி அதே கொஷினை கேட்டாலும் அதுக்கு சலிச்சிக்காமல் ஆன்சர் பண்ணுற ஒரே ஸ்கூல் இதுதான். ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுறேன். மாணவர்களுக்கு பிடித்த வகையில் பள்ளியின் கட்டமைப்பு, படிக்கும் முன்பு தியானம், மாணவர்களின் திறனுக்கேற்ப தனிப்பயிற்சி போன்றன மாணவர்கள் தங்களின் பள்ளிக்கு ஆர்வமுடன் வருவதற்கு காரணம் என்கின்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியர். போட்டி என்பது மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கிடையேயும் போட்டிகள் உருவாக்கி அதன் மூலம் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க பல்வேறு யுக்திகளை கையாளுவதாக கூறுகிறார். சர்வீஸ் மைண்டோட சரி நம்ம வந்துட்டோம், வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்காம தனக்கு ஒதுக்கப்பட்ட அத்துணை மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுட்டு தான் போகணும், அதிகமான மதிப்பெண் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தமிழ் டீச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் 11 பேர். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நல்லா இந்த பள்ளிக்கூடமானது மாணவிகளுக்கு சிறந்த முறையில் பயன்படுறது மாதிரி இருக்கு. இந்த பள்ளி மட்டுமின்றி பல்வேறு அரசு பள்ளிகளும் அதன் தரமான கல்வி கற்பிக்கும் முறையாலும் அக்கறையாலும் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட ஆசிரியர்களாலும் தொடர்ந்து வரவேற்பை பெற்று வருகின்றன. தலைசிறந்த அறிஞர்கள், கவிஞர்கள், தலைவர்கள், விஞ்ஞானிகள் என தந்தது அரசு பள்ளி. மாணவர்களுக்கு தரமான கல்வியை தருவதில் அரசு பள்ளி என்றும் சளைத்ததில்லை என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் சென்னை அசோக் நகரை சேர்ந்த அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ஐஸ்வர்யா.